வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் ரிக்ரூட்மெண்ட் போர்டு நடத்துகிற எக்ஸாமுகளுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே ஒன்ல தமிழ் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்தாய் வாழ்த்து பாடலை இயற்றியவர் யார்? தமிழ்தாய் வாழ்த்து பாடலை இயற்றியவர் மனோன்மணியம் பே. சுந்தரனார். செகண்ட் கொஸ்டின், 13 என்னும் சரியான எழுத்து வடிவம் என்ன? ஆப்ஷன் சி 13. மூணாவது கொஸ்டின், அமுதொன்று என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. அமுதொன்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. ஆப்ஷன் சி அமுது கூட்டல் என்று. நாலாவது கொஸ்டின், தமிழர் திருநாள் என போற்றப்படும் பண்டிகை எது? தமிழர் திருநாள் தைப்பொங்கல். அஞ்சாவது கொஸ்டின், டேஸ் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். டேஸ் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சான்றிதழ் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆப்ஷன் பி. பணிவன்புடன் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. பணிவன்புடன் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. பணிவு கூட்டல் அன்புடன். ஆப்ஷன் பி. ஏழாவது கொஸ்டின், லாரி என்பதற்கான நிகரான தமிழ் சொல் எது? லாரி என்பதற்கான நிகரான தமிழ் சொல் ஆப்ஷன் சி சரக்குந்து. எட்டாவது கொஸ்டின், பொய்யில் புலவர் என போற்றப்படுபவர் யார்? பொய்யில் புலவர் என போற்றப்படுபவர் திருவள்ளுவர். ஒன்பதாவது கொஸ்டின், திருவள்ளுவர் சிலை 133 அடி அளவில் அமைந்துள்ள ஊர் எது? திருவள்ளுவர் சிலை 133 அடி அளவில் அமைந்துள்ள ஊர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கன்னியாகுமரி. பத்தாவது கொஸ்டின், தொடு தொடு இலக்கண குறிப்பு வரைக. தொடு தொடு இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா தொடுன்றது 2 வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு. 2 வாட்டி ரிப்பீட் ஆனாலே ஆப்ஷன் டி அடுக்கு தொடர். ஒரே எழுத்து 2 வாட்டி ரிப்பீட் ஆனால் அது பார்த்தீங்கன்னா அடுக்கு தொடர். 11வது கொஸ்டின், பிளிரும் விலங்கு எது? பிளிரும் விலங்கு யானை. 12வது கொஸ்டின், யாழ் எனப்படுவது நரம்பு கருவி. ஆப்ஷன் பி. 13வது கொஸ்டின், மேடு பள்ளம் என்பது எதிரிணை சொல். ஏன்னா மேடு இருக்குது, ஆப்போசிட்டில் பள்ளம் இருக்குது. ஸோ அப்படின்றல ஆப்ஷன் பி எதிரிணை சொல். 14வது கொஸ்டின், சரியான சொல்லை தேர்ந்தெடுக்க. சரியான சொல்லை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் ஏ இயக்குனர். 15வது கொஸ்டின், மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவது. மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவது இலக்கணம். ஆப்ஷன் ஏ இலக்கணம். 16வது கொஸ்டின், கண்காணிப்பு கருவி பயன்படுத்தப்படும் அருவி. கண்காணிப்பு கருவியில் பயன்படுத்தப்படும் அருவி பார்த்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவு. 17வது கொஸ்டின், விருந்தும் மருந்தும் டேஸ் வேலை. விருந்தும் மருந்தும் 3 வேலை. 18வது கொஸ்டின், முயற்சி திருவினையாக்கும் என்பது ஆப்ஷன் சி திருக்குறள் தொடர். 19வது கொஸ்டின், இன்டர்நெட் என்பதன் தமிழாக்கம் என்ன? இன்டர்நெட் என்பதன் தமிழாக்கம் இணையம். 20வது கொஸ்டின், டேஸ் தன்னை உலகினுக்கு தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. ஆப்ஷன் பி. 21வது கொஸ்டின், தேவராட்டத்துக்குரிய இசைக்கருவி எது? தேவராட்டத்துக்குரிய இசைக்கருவி தேவதுந்துபி. 22வது கொஸ்டின், காடும் காடை சார்ந்த இடமும் ஆப்ஷன் பி முல்லை. 23வது கொஸ்டின், 11 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று எது? 11 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று திருக்குறள். 24வது கொஸ்டின், மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18. 25வது கொஸ்டின், மலவான் குன்றம் என்பது திருவேங்கடம். 26வது கொஸ்டின், உதடுகள் இரண்டும் பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள். பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இப் இம். 27வது கொஸ்டின், சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக்க. சரியான அகரவரிசை ஆப்ஷன் சி உழவு ஏர் மண் மாடு. 28வது கொஸ்டின், பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் எது? பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் ஆப்ஷன் சி மணிமேகலை. 29வது கொஸ்டின், காலத்தை காட்டும் சொல் எது? காலத்தை காட்டும் சொல் வினைச்சொல். 30வது கொஸ்டின், ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை தொடங்கியவர் யார்? ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை தொடங்கியவர் அயோத்திதாசர். 31வது கொஸ்டின், தமிழ்நாட்டின் மாநில மரம் எது? தமிழ்நாட்டின் மாநில மரம் பனைமரம். 32வது கொஸ்டின், கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன? கண்ணதாசனின் இயற்பெயர் சி முத்தையா. 33வது கொஸ்டின், வேறுபட்டதை நீக்குக. ஆப்ஷன் டி பண். 34வது கொஸ்டின், டேஸ் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஆப்ஷன் ஏ. 35வது கொஸ்டின், பொருட்பெயர் புத்தகம் கதவு. இடப்பெயர் கோவில் வடலூர். காலப்பெயர் பகல் இரவு. சினைப்பெயர் தலைக்கால். ஆப்ஷன் ஏ. 36வது கொஸ்டின், தமிழ் தென்றல் என போற்றப்படுபவர் யார்? தமிழ் தென்றல் என போற்றப்படுபவர் ஆப்ஷன் சி திருவிக்கா. 37வது கொஸ்டின், ஆண்கள் மட்டும் ஆடக்கூடிய நடனம் எது? ஆண்கள் மட்டும் ஆடக்கூடிய நடனம் தேவராட்டம். 38வது கொஸ்டின்,
பராபரம் என்ற சொல்லின் பொருள் என்ன? பராபரம் என்ற சொல்லின் பொருள் ஆப்ஷன் டி மேலான பொருள். தீயணைப்பு 39வது கொஸ்டின். தீயணைப்பு பிரித்து எழுதுக. ஆப்ஷன் டி தீ கூட்டல் அணைப்பு. 40வது கொஸ்டின். ஐ என்னும் ஓரெழுத்து மொழியின் பொருள் என்ன? ஐ என்னும் ஓரெழுத்து மொழியின் பொருள் தலைவன். 41வது கொஸ்டின். ஒளியின் வரி வடிவம் எது? ஒளியின் வரி வடிவம் எது? ஒளியின் வரி வடிவம் ஆப்ஷன் டி எழுத்து. 42வது கொஸ்டின். மாயோன் என குறிப்பிடப்படும் தெய்வம். மாயோன் யாரை சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா திருமாலை தான் நம்ம மாயோன்னு சொல்லுவோம். 43வது கொஸ்டின். ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா சதாவனம். ஆப்ஷன் டி. 44வது கொஸ்டின். விசும்பு என்னும் சொல்லின் பொருள் என்ன? விசும்பு என்னும் சொல்லின் பொருள் ஆப்ஷன் சி வான். திருவம்பாவையும் திருப்பாவையும் பாடல் வரிகளை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடும் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தாய்லாந்து. 46வது கொஸ்டின். பொன்னோர் பூட்டுதல் நடைபெறும் மாதம் எது? பொன்னோர் பூட்டுதல் நடைபெறும் மாதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சித்திரை. கீழ்கண்டவற்றில் பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள் எவை? இந்தியா சுதேமித்திரன். இந்தியா சுதேமித்திரன் தான் ஆசிரியராக பாரதியார் பணியாற்றியிருப்பார். 48வது கொஸ்டின். ஒளி என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஒளி என்னும் சொல்லின் பொருள் யுகம். ஆப்ஷன் ஏ. 49வது கொஸ்டின். செய்தி 1. செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு மென்பொருள் அல்லது கணினி செயல்திட்ட வரைவாகும். ஓகே சரி. செய்தி 2. மனிதனால் செய்ய முடியாதே செய்கிறது. சரி. செய்தி 3. செயற்கை நுண்ணறிவு கணினி மனிதரை போல் தானே முடிவெடுக்கும். இதில் எது பார்த்தீங்கன்னா 1, 3 சரி, 2 தப்பு. மனிதனால் செய்ய முடியாததை செய்கிறது. மனிதனால் விவசாயம் பண்ண முடியும் ஓகேங்களா, ஆனால் செயற்கை நுண்ணறிவு அதை பண்ணுது. ஸோ அப்படின்றையில் செய்தி 2 தப்பு. 50வது கொஸ்டின். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் என கூறியவர் யார்? ஆப்ஷன் சி உலகநாத பண்டிதர். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. டே 2ல் நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.